வழிபாடாகட்டும், தான தர்மங்களாகட்டும், இதையெல்லாம் தொடர்ந்து நாம நம்பிக்கையோடு செய்யணும். முழு நம்பிக்கையோடு செய்யணும். ஏன்னா நிறைய பேருக்கு 2 வாரம் விளக்கேற்றிட்டாலே 3வது வாரம் பலன் கிடைக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். நம்முடைய கர்ம வினைக்கு தகுந்தாற் போலதான் நமக்கு பலன்கள் அப்படின்றது கிடைக்கும். அந்த வகையில நாம செய்யக்கூடிய எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் அந்த வழிபாடு நமக்கு பலன் தரத்துக்காக நாம செய்யல, நம்முடைய கர்ம வினைகள் கழிவதற்காக நாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ தொடர்ந்து இந்த விஷயங்களை செய்யும்போது கர்ம வினைகள் விரைவாக கழியும், பலன்கள் அதிகமாக கிடைக்கும், சீக்கிரமாக கிடைக்கும். அதனால இறை வழிபாடாகட்டும், எந்த ஒரு தான தர்மங்கள் ஆகட்டும், இதை நான் செஞ்சிருக்கேன், அடுத்த தடவை எனக்கு இந்த பலன் கிடைக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க கூடாது. இந்த விஷயத்த நான் செய்யறேன், இதன் மூலம் என்னுடைய கர்மா கழியணும், இன்னும் என்னென்னலாம் செஞ்சா என்னுடைய கர்ம வினைகள் கழியுமோ அந்தந்த விஷயங்கள் கடவுள் மூலமாக யார் மூலமாகவாவது எனக்கு என்னுடைய காதுகளுக்கு வரணும், எனக்கு தகவலாக வரும்போது அது நான் செஞ்சு என்னுடைய கர்மா கழியறதுக்கு கடவுள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம வேண்டிக்கணுமா. இது ஒரு நூலில் படித்தேன், அதை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சரிங்களா? நாம் நம்முடைய யூடியூப் சேனலில் எவ்வளவோ பரிகாரங்கள், எவ்வளவோ இறை வழிபாடுகள் நான் சொல்கிறேன் இல்லையா? இதெல்லாம் செய்யும் பொழுது நம்முடைய கர்ம வினைகள் கழியத்துக்காக தான் நாம் செய்கிறோம் அப்படின்றது இப்போ நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். அதனால தான் எப்பொழுதுமே நாம் ஒரு விளக்கேற்றுறதாகட்டும், ஒரு தான தர்மங்கள் செய்கிறதாகட்டும், ஒரு ஆலயத்துக்கு போகிறதாகட்டும், இதெல்லாம் சொல்லும்போது நாம் சட்டுன்னு யார்கிட்டையுமே இது எத்தனை வாரம் செய்யணும், எத்தனை வாரம் விளக்கேற்றணும், எந்தெந்த கோயிலுக்கு போகணும் அப்படிலாம் நாம் கேட்கவே கூடாது. நாம் இந்த கோயிலுக்கு போகணும் அப்படிங்கிற அனுகிரகம் இருந்தால் கண்டிப்பாக நாம் அந்த கோயிலுக்கு போயே ஆகும். இது கடவுளினுடைய உத்தரவு நமக்கு. அதனால எத்தனை வாரம் செய்யணும், எத்தனை வாரம் விளக்கேற்றணும், எத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணணும், இதில் நாம் கணக்கே பார்க்கக்கூடாது. தொடர்ந்து நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்.